சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனாவோட நகையை திருடினது இவங்க தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருது. அண்ணாமலை ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அப்பா இவங்க வந்து பண்ணாங்கன்னு 100% தெரியும்ப்பா. இதை வந்து ஏன் இப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதை பொரிய வச்சு இவங்களை பிடிக்கணும், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் தான் சொல்லிப்பா இப்படி பண்ணேன்ப்பா. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, மனோஜ் தான் பண்ணான்னு அம்மா தான் பண்ணாங்கன்னு எனக்கு 100% எனக்கும் மீனா ரவி ஸ்ருதிக்கெலாம் தெரியும்பா. ஆனால் நாங்கள் வந்துட்டு இதை பொரிய வச்சு பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணோம்ப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா நீங்கள்லாம் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கேனா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். டேய் பாட்றா, வாயில் வர்றது எல்லாமே போய் என்னைக்கிடா திருந்துவேன், ஒரு காலம் திருந்த மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சரியான கோவம் வெளுன்னு இருக்காங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பாவா நீலாம் என்ன அப்பான்னு கூப்பிட தகுதி கிடையாடா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. நீலாம் தயவு செய்து என்னங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்றாத, உன்னை ஏன் கல்யாணம் முடித்தேன், ஏன் கூட வாழுது அப்படிங்கிற அளவுக்கு நான் நினைக்க வேண்டியது சூழ்நிலை வருது. உள் வீட்டுக்குள்ளே திருடிட்டு எழுதிங்க, ச்சீ உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை அப்படிங்கிறாங்க. விஜயா நீலாம் வந்து இவ்வளோ காலம் ஒரு சம்சாரியாக வாழ்ந்துருக்க வச்சுருக்க, இத்தனை பிள்ளைய பற்றி பேரம்பேத்தி எடுக்க போகிற, இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டு அழைத்தீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜ் வந்து கடையில் பணம் ஏமாத்துறதுனால தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் பண்ணது என்னது, ஏமாத்து தானே? இப்படி ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணிட்டு அலையணும், உள்ளதை சொல்ல வேண்டியதானே? அப்படி நகையை மாற்றின போது கூட நீங்கள் சொல்லலை, கேட்கும்போது கூட சரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலை. மீனா அம்மா தான் மாற்றிருப்பாங்க, இல்லைனா மீனா அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கவரிங்காக தான் வந்திருக்கும், நான் வாங்கி போட்டதும் கவரிங்காக தான் இருக்கும், எங்கள் அம்மா வாங்கி போட்டதும் கவரிங்காக தான் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் 2 பேரும் பேசுனீங்க, நடந்துக்கிட்டீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து வாயை மூடு, இனிமேல் நீ என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா அது சரியே வராது, அது போக என்கிட்ட நீ வாழ்நாளே பேசிடாத, நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமை போய் அடைச்சிக்கிறாங்க. அடைச்ச உடனே எல்லோரும் பதறி அடித்து ஓடி வருவாங்கன்னு பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுவும் நடிப்பு தான்டா, முத்துவன் வழக்கம் போல வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எதுவும் பண்ணிக்காம அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ தாய் பாசத்தில் சொல்லுத, அவள் வந்து தாய் பாசத்தில் இல்லை, உன்னை பிள்ளையாகவே ஏற்றுக்கல, உன் பொண்டாட்டியை மருமகளாகவே ஏற்றுக்கல, என்ன புருஷனாகவே ஏற்றுக்கல. என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்டா என்கிட்ட உள்ளதை எல்லாத்தையும் சொல்லியிருப்பா வச்சுருப்பான், ஒன்றுமே கிடையாது. பாரு மனோஜ் கூட அப்படியே தான் இருக்கான், அது எல்லாமே நடிப்பு தான் விடு. இவங்க திருடிட்டாங்களே, இதை எப்படியாவது இதை மடைமாற்றம் பண்ணணும், இதை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஆக்டிங் பண்ணிகிட்டு இருப்பா. அதனால் அவளுக்கு நம்ம செவிச்சு வைக்க வேண்டாம். முத்துன்னு அப்படி நகை கிடச்சிருச்சு, நகை எப்போ தருவான்னு மட்டும் அவன்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எப்படின்னா நகை கொடுப்ப அப்படிங்கிறாங்க. எப்போ ஒரு வாரத்தில் நான் நகையை கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் நீ நகையை கொடுக்கலன்னா அப்புறம் உனக்கு என்ன ஆகும்னு நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. அப்பாவும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை வந்து நகையை கொடுக்கலன்னா வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு விஜயா வந்து இவங்களுக்கு எப்படியாவது ஒரு பயத்தை காட்டணும், அப்படின்னா தான் வந்து இந்த திருட்டு கதையை மறப்பாங்க வைப்பாங்க. பழையபடி எனக்கு ஒரு பழைய ராஜ்யம் வரணும்னா எனக்குன்னு ஒரு மரியாதை வரணும் அப்படின்னாலும் என் வீட்டுக்காரன்ட்ட பேசணும்னா இது செஞ்சால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள் ரூமுக்குள்ள உள்ள ஒரு சின்ன கயிறு எடுத்து ஃபேனில் போட்டு சும்மையாவது ஃபாலோ பண்ணுவோம், கயிறு போட்டது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது போட்டு அப்படி எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல அப்படி இப்படின்னு கத்துறாங்க. எப்பா எதுவும் பண்ணிக்காமப்பா அப்படிங்கிறாங்க. அவன் நடிப்பாடா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சும்மையாவது வச்சு கயிறை வச்சு இழுக்கிறாங்க. இழுக்கும்போது பொத்துன்னு ஃபேன் விழுந்து மண்டையிலேருந்து தக்காளி சட்னி பீச்சு நடிக்குது. எம்மா எப்பான்னு கத்துறாங்க. கத்துனோடனே எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க. கதவு உள்ளே லாக் ஆகிருக்கு. உடனே முத்து கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாங்க, தக்காளி சட்னி பயங்கரமாக வெளியே வந்து விஜயா ஒரு மாதிரி திணறி போயிருக்காங்க. வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. உடனே எப்பா அம்மா மண்டை உடஞ்சிருச்சுப்பா, இந்த மாதிரி வந்து ஃபேன் தலையில் விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, கழுத்தில் சிம்மியாவது ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு போட்டால் உடம்புக்கு என்ன ஆகும், ஒன்றாகாது, ஃபேன் ஏற்கனவே மேலே கிளிப்பு சரியில்லாமல் வந்திருக்கும் போல் அது விழுந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படி இப்படின்னு நடிக்காங்க. உடனே எப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி வருது, நான் காரில் கூட்டி போகிறப்போ வாங்கப்பா ஆஸ்பத்திரிக்கு அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாம் நடிப்புடா அப்படிங்கிறாங்க. நான் நடிக்கலாம் செய்யலை, எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் தையல் போடுறாங்க. அதில் 6 தையலை போட்டு கெட்டை போட்டு விட்டுதாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வந்த பிறகு மீனா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு வந்துட்டு தலையை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. அந்த சேரில் அப்படி தலையில் கெட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. மனோஜ் வந்து இப்படி நிற்காரு. டேய் நான் அந்த கதறுதேன் அப்படின்னு கூட வந்து பார்க்கலையாடா அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்காங்க. அதையுமே அவங்களால பேச முடியல. அம்மா ஒன்றும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. உன்னால் தானடா அந்த நிலைமைக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோஹினி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் முதல்ல ரூமுக்கு வாங்க, எப்படி நீங்கள் எத்தனை நாளில் நகையை கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன வழிவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தெரியல ரோஹினி, அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்னா இந்த வீட்டில் இருக்க முடியாது
அப்படிங்கிறாங்க. எப்படி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் எந்த பிளானும் இல்லாமல் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லை, சரியான வருமானமும் இல்லை, என் பார்லரை வச்சு எதுவும் லோனுக்குன்னு வாங்கினாலும் அதுவும் முடியலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் கடையை வச்சு எதுவும் லோன் வாங்கி வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே லோன் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை ரோகிணி, எப்படியாவது வாங்கணும், உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லு வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை, வித்யாவுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ யார் அப்படிங்கிறாங்க. வித்யாவை உங்களையும் அனுப்புகிறேன், ஒரு இடத்துக்கு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவளே வாயாடி, அவளுக்கு தெரிஞ்சுன்னா ஊர் பூரா தம்பட்ட அடிப்பாள், அவள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கதை ஆகணும், அதனால் நான் அவளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. உடனே சிட்டிகிட்ட ஃபோன் அடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரன்னு சொல்லி காட்டிக்காதீங்க, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வருவான், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வருவா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி ஆஃபீஸில் பண்ணுறேன்னா இது முத்துக்கும் ஆகாதா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் இருக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே வாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா கூப்பிட்டு போகிறாங்க. உடனே எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், நான் 1 லட்ச ரூபா கொடுப்பேன், அப்புறம் 2, அதுக்கப்புறம் 5 ரூபா தான், 5 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே 5 லட்ச ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா வாங்குறாரு. 5 லட்ச ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. 10 அப்படிங்கிறாங்க. 10 அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் புதுசாக கடை வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ள நினைக்காரு, சரி ரைட்டு இவன் ஒழுங்காக கட்டாட்ட அந்த கடையை நம்ம வாங்கிட வேண்டியதான். அதுக்கு முத்து வந்தாங்கன்னா இப்போ அவங்க அண்ணன் கடை வாங்கியிருக்கான், அதுக்கு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்கான், அதன் அடிப்படையில் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிடலாம், அவனும் பிற எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. முதல்ல அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதில் சிட்டி 2, 3 வார்த்தையும் சேர்க்காரு. இந்த வட்டியும் அசலும் நான் 3 மாதம் தொடர்ந்து தரலைன்னா என்னோடய கடையை நீங்கள் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. அதை சுத்தமாக பார்க்கவே இல்லை, அரைகுறை படிப்பில் உள்ள மனோஜ் அந்த சூழ்நிலையில் நேராக அங்கே போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே பணத்தை கொண்டு முத்துட்டு கொடுக்காரு. புர்ரா பணத்தை அப்படிங்கிறாங்க. டேய் நீ பணத்தம்மா எட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. நகையாக தான் எட்டு போனேன், இப்போ நகை வாங்கினா கொஞ்சம் தங்க விலை கூடி இருக்கு வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, நீ 4 லட்ச ரூபாய்க்கு விற்ப, 4 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்க முடியுமா? கிட்டத்தட்ட செய்கூலி சேதாரம் சேர்த்து 4 லட்சம் 2.5 லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. வந்தாலும் 50,000 கொடுக்காங்க போடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் உங்களை 4 லட்ச ரூபா தான் நான் சொன்னேன், எதுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. ரவுண்டாக 5 தான் தருவாராம், இல்லைனா 2, 1 தான் தருவாராம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த மீதி 50 ரூபாயாவது பத்திரமாயிங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி பிஸ்னஸுக்கு நான் பயன்படுத்துகிறேன், மற்றபடி மாதம் கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி ஒரு மாதிரியான ஆள், கரெக்டாக கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, வித்யா தான் சொன்னான், கரெக்டாக வட்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கடைக்கு வந்துடுவான், உங்கள் வியாபாரம் நடக்காததில்ல அப்படிங்கிறாங்க. சரி நான் கொடுத்துட்றேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நகையை வாங்கி கொண்டு அண்ணாமல்கிட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலை மீனை அதை வச்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க. தயவு செய்து நான் சொல்லுறது தப்பாக நினச்சிக்கிடாதம்மா, எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் மரியாதை கொடுக்கணும், நான் சொல்லுறது உனக்கு கேளுமா அப்படிங்கிறாங்க. என்னவாம்மா அப்படிங்கிறாங்க. இந்த நகையை அவன் கழுத்தில் போட்டுக்காமா, நீ பழையபடி என் புருஷன் வாங்கி போட்டால் தான் போடுவேன்னு சொல்லிட்டு உன் பீரோல்லையோ இல்லைனா விஜயாட்டையோ கொடுத்து வச்ச அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பழைய நிலைக்கு தான் வரும். இந்த வீட்டில் நகை பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது, அதனால் உன் கழுத்துலேயே போட்டுக்கோ. அப்படியும் காணலை, அதுவே தொலைஞ்சாலும் கூட பொறுப்புதாரர் இங்கே தான் இருக்காங்க, அதனால் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த நகையை நீ கொடுத்தவே தப்பிச்சு, இல்லைன்னா அந்த வீட்டில் நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். நீ அந்த ஒரு வாரத்தில் கொடுப்பேன்னு சொன்னால் அந்த ஒரு வாரத்தில் கொடுக்காம மட்டும் இருந்திருந்த அப்படின்னா அந்த வீட்டில் நீனும் பொண்டாட்டி இருந்திருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜயா சேரில் உட்காந்துட்ருக்காங்க. நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள்? அவன் வாரான், பணத்தை கொடுக்கான், அவங்க வாங்குறாங்க வைக்காங்க, ரோகிணி வாரா போகிறேன், நம்ம மரியாதை எல்லாமே போச்சு. எல்லாமே இந்த மனோஜால் என் சாம்ராஜ்யமே தரமட்டமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பார்வதி வீட்டுக்கு பார்க்க வராங்க. பார்வதிக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. விஜயா நீ பார்க்கவே காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே சிக்னலில் சொல்லுதாங்க, கையை வச்சுக்கிட்டு வெளுத்து நீ என்ன பார்வதி இப்படி என்னையை கிண்டல் பண்ணிகிட்ருக்க வச்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டு பிடிக்க ஆரம்பிக்காங்க. செஞ்சோத்து கடன் தீக்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயே விஜயா அப்படின்னு பாட்டு பிடிங்க. கடுப்பு கலப்பாதா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. அத்தை சிச்சுவேஷன் சாங்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா சொன்னால் கேட்கணும்ல, யார் கேட்கா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் கூட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நான் எப்படி மருமகனை சொல்ல முடியும், நான் விஜயாவுக்கும் ஃப்ரெண்டு, நீனும் எனக்கு மருமகன், யார் சைடில் தான் பேச. உங்கள் மனோஜ் சொல்லாதாங்கன்னு சொல்லிட்டு போகிறான், உங்கள் அம்மா சொல்லாதாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்லுங்கங்க, யார்கிட்ட இது பண்ண முடியும் பாரு, உண்மையை வர வச்சுட்டேன், ஒத்த எலுமிச்சம்பழம் புலன் விசாரணை அதிகாரி ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நல்ல வேலை அண்ணாச்சி கடையில் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துச்சு, அதை ஒரு குங்குமத்தையும் சந்தனத்தையும் ராவி கொண்டு வச்சேன், அதுவே எல்லாத்தையுமே கக்க வச்சுட்டு இவங்க கக்கிட்டாங்க, அது போக நகையும் அதை அப்படிங்கிறாங்க. வந்துட்டா அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன செஞ்சானே எது செஞ்சானே தெரியல, பணத்தை கொண்டு கொடுத்தான், நகையை வாங்கி கொண்டு மீனாக கொடுத்துட்டேன்
அப்பா கழுத்தில் போட்டிருக்காமான்னு சொல்லிட்டாரு மீனா தான் கழுத்தில் போட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அத்தை காஃபி குடிங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நகை ரொம்ப அழகாக இருக்குது, அதுபோக இது பத்திரமா வச்சுக்காம்மா, இந்த வீடு கொஞ்சம் கரடுமுரடான வீடு, இந்த வீட்டில் திருடங்க ஜாஸ்தி அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு கூட கொஞ்சம் கடுப்பாகி காலை வச்சு சீண்டுதாங்க பார்வதியை. வாய் வச்சுட்டு சும்மா இரு, நீ என்ன மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வராரு. என்ன பார்வதி உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, சொல்லலாம்லா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணன் இங்கே பாருங்கள், விஜயா வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியும், நான் அவளை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி சூழ்நிலையில் வந்து என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுன்னு முத்து மீனாவும் கேட்டாங்க. என்னால் சொல்ல முடியலண்ணே, தப்பாக நினச்சிக்கிடாதுங்கண்ணே. காலம் வந்து தன்னை காட்டி கொடுத்துரும்லானே, காட்டி கொடுத்துட்டு உண்மை என்றைக்குமே வந்து அமுக்க முடியாது, ஒழிக்க முடியாதுல்ல. அதனால் இருளை நீக்கி ஒளிச்சம் வந்துட்டு மீனாக்கிட்ட உண்மை இருக்குது, முத்துக்கிட்ட உண்மை இருக்குது. அப்படி உண்மை இருக்கும்போது அவங்க பொருள் வீணாக போகாதுல்லண்ணே, அதனால் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். இவனும் எங்கேயும் நகையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், பேசாமல் வீட்டை விட்டு அனுப்பி விட்ருன்னு தான் பார்த்தேன். நகையை கூட நம்ம பென்ஷன்லேயே பணத்தில் ஒரு லோனுக்கு என்ன போட்டு வாங்கி கொடுத்துருவோன்னு பார்த்தேன், அவனே கொடுத்துட்டான். இனிமையாவது ஒரு இல்லாமல் அந்த விஜயாவும் மனோஜ் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கட்டும், இல்லைன்னா எங்கேயாவது போக சொல்லிடு அப்படிங்கிறாங்க. பார்வதி, இங்கே பாரு, வாழ்நாள்னா அவன்கிட்ட நான் பேசிட மாட்டேன் அப்படிங்கிறேன். என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு எப்படி தானே மண்டை உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்காங்க. அவளை பற்றியே பேச விரும்பலை. இந்த திருட்டை மறைக்கிறதுக்கு எதையெல்லாமோ செய்யலாம்னு முயற்சி பண்ணி அவள் திசை திருப்பதுக்காக பண்ணான். கடைசியில் அதுவே அவளுக்கு ஆப்பாயிருச்சு. சும்மையாவது ஒரு சின்ன கயிறு, அதாவது கயிறான கயிறு கிடையாது, அந்த கயிறை போட்டால் ஒன்றுமே ஆகாது, சும்மையாவது ஃபேனில் போட்டு தொங்குத மாதிரி சும்மையாவது ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபேனோட கொக்கி வந்து கொஞ்சம் லூஸாகவே இருந்திருக்கும் பொழுது அது பொத்துன்னு மண்டையில் விழுந்தோடனே தக்காளி சட்னி எல்லாம் லீக் ஆகிட்டு, லீக் ஆனோன்னா ஆஸ்பத்திரியில் போய் 6 தையல் போட்டு வச்சுருக்கு. எப்படின்னாலும் அது வந்து ஆறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். 1 மாதம் ஆகுமானே அப்படிங்கிறேன். ஆமாம், ஆழமாக இருக்குது. 2வது வந்து இவளுக்கு சுகர் இருக்கிறதுனால சாதாரணமாக ஆறாது, வைக்காது. விஜயா, உனக்கு சுகர் இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கிறாங்க. விஜயா, ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க. அதான் பேச விடாமல் தான் வாயை கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க. அண்ணன், இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எப்போவுமே விஜயா வந்து அவள் பேசுறது தான் எல்லோரும் கேட்கணும்னு நினைப்பா. இப்போ எல்லோரும் பேசுறது அவள் கேட்க முடியுது, ஆனால் அவள் பேசுறது யாரும் கேட்க முடியலண்ணே. எனக்கு இவளுக்கு சரியாவது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ண்ணே. ஏன்னா நான் பேசுகிறது இவள் காது கொடுத்து கேட்கவே மாட்டா. என்ன இப்போ என்னன்னா, நம்ம பேசுறது அவள் கேட்குது, நான் பேசுறது அவள் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று என்ன அப்படிங்கிறாங்க. அப்பா வந்து சந்தோஷமான செய்தி, நகை வாங்கணும்னு சந்தோஷமான செய்தியை வந்து மட்டனோட கொண்டாடணும்னு சொன்னாங்க. அதனால தான் மட்டன் கறி வாங்கிட்டு வந்துட்டேன். மட்டன் குழம்பு வச்சுருக்கோம், மட்டன் பாயா, மட்டனை பொரிச்சிருக்கோம், வாங்கத்தை சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் இந்த நிலமையில இருக்கேன், இவங்க கறி எடுத்து சாப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை நினைக்காரு, இந்த விஜயா வந்து எவ்வளவு கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருந்தா அந்த வீட்டில், அவளை நம்ம பாடாக தான் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டைனிங் சொல்லி உட்காருதாங்க. பார்வதி, உட்காருமா அப்படிங்கிறாங்க. மருமகளே, மீனா மருமகளே அப்படிங்கிறாரு. மாமா அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே மீனா. அந்த தலவாழை இலையிடுமா, நல்ல செய்திகள் நடக்கு நாட்டில், அதுபோக வந்து இந்த வீட்லேயும் நல்ல நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு, அதனால் அதை கொண்டாட வேண்டாமா? உன் நகை வேறு திரும்பி வந்திருக்கு, அதனால தான் நம்ம வீட்டில் மட்டன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் சாப்பிட்டு, அப்பா மட்டன் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கே அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இவ்வளோ ஓவராக பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு, அடாடா என்ன ருசி இது திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சுவைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறேன், ஆமாப்பா மட்டன் இளம் கறியாக இருக்கும் போல், ரொம்ப ருசியாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, மீனா ரொம்ப சூப்பராக இருக்குது, போகும்போது எனக்கு ஒரு டிஃபனில் கொடுத்து விடுமா, நான் இன்னும் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நிறைய தான் இருக்குது, நான் தந்து விட்றேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் வந்து அரைக்குறை உண்மையாவது சொன்னீங்களே, அதை வச்சு தான் நான் வந்து போட்டு வாங்கினேன். ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 டிஃபன் இல்லை 2 டிஃபன் கறி உண்டு அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு வந்து ஆட்டுக்கறியை பார்த்தோன்னா சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படி இழுக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீ தான் அந்த வீட்டில் கேவலப்பட்டிருக்க, நீனும் உங்கள் அம்மாவும் இந்த சூழ்நிலை நீ சாப்பிட போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, மட்டனுக்கு வலையில் வந்து அவங்க மட்டன் வாங்கி வச்சுருக்காங்க, மணத்தை பார்த்தியா, நீனா உண்மையிலே சூப்பராக வைப்பா, அதுவும் மட்டன்னா செமையாக வைப்பா, வாயை ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை பார்க்குறாங்க விஜயா, சாப்பாட்டு அம்மா உன்னை வளர்த்ததுக்கு 4 நாயை வளர்த்தாலும் நான் விசுவாசமாக இருந்திருக்கும், நீ என்னன்னா சாப்பாட்டுக்கு அலைதியடா, அம்மா இந்த பாடுபடுதான், அம்மா என்னாச்சு ஏதாச்சு, அவங்க அம்மாவுக்கு இப்போ உங்களுக்கு பரவாயில்லையாம்மா, என்னால் நீங்கள் வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டீங்களாம்மா, உங்களுக்காக நான் இருக்கேன், என்னன்னாலும் பார்த்துக்கிட்டு தான் சொல்லுதியா, நீ வந்து எடுத்த
நாளைக்கு பணத்தை கொண்டு கொடுத்து முடிச்சுக்கிட்டேன். அம்மா பட்ட பாடுக்கு யார்டா தீர்வு கொடுக்குறது? இந்த மண்டை மட்டும் சரியாகட்டும். மனோஜ் உனக்கும் இருக்குது, அதுபோக அந்த பூக்காரிக்கும் அந்த முத்துக்கும் என் வீட்டுக்காருக்கும் இருக்குது. என் வாயும் என்னால் பேச முடியல. என்னவும் செய்ய முடியல. மட்டன் வேறு நல்ல மணமாக இருக்குங்காங்களே, இலாட்ட கறிங்காங்களே. நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்டு நாளாயிட்டேன். இப்போ இந்த கெட்டு போட்டு எப்படி சாப்பிட முடியும்? வாய் கூட திறக்க முடியலையே. நம்ம இப்போ சாப்பிடணுமே, சாப்பாட்டுக்கு என்னச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. உடனே முத்து அங்கே கேட்குறாரு, எப்பா நம்மளாம் சாப்பிடுதோம், அம்மாவால் சாப்பிட முடியாதுலப்பா அப்படிங்கிறாங்க. அவளை பற்றி ஏன் நீ பேசிக்கிட்டு இருக்கப்பா? அவள் வந்து உன்னைய பிள்ளையாவே நினைக்கல, நம்மளை உறவாகவே நினைக்கல. அப்படிங்கும்போது நம்ம என்ஜாய் பண்ண தான் பார்க்கணும் முத்து. நீ நல்லா சாப்பிடு, உடம்ப தேர்த்து. நீ எப்படியும் ஒரு வாரம் வண்டிக்கு போகல, இதையே நினச்சி மன உளைச்சலாக இருந்த. என்ன நல்லா சாப்பிட்டு இன்றைக்கி ரெஸ்ட்டை போட்டு நாளைக்கு தெம்பா வண்டிக்கு போ அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க மற்ற சாப்பிடல, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. மீனா நீ உட்காரு மீனா, கறி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கறி எடுத்து வைக்காங்க. மீனாவும் கறியை இழுத்து பிடிச்சி சாப்பிடுதாங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் எச்சு ஊறுது. 3 பேரும் காலைல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. உடனே மனோஜ் நீங்கள் சாப்பிட்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணியை கொண்டு போகிறாங்க. நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜும் போய் டேபிளில் உட்காந்துருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தியா மீனா, நான் சொல்லலை கறி வந்து மனோஜை சுண்டி இழுக்குன்னு சொல்லி சுண்டி இழுத்துட்டு அவனுக்கு சாப்பாடு வை அப்படிங்கிற சாப்பாடு வைக்கிறாங்க. உடனே ரோகிணியும் சாப்பிடுதாங்க. மீனா நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் சுவைச்சு சாப்பிட்றத பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்து, ரோகிணியும் மனோஜும் வந்து வீம்புக்கு இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த கெட்ட நைஸாக நோட்டிக்கிட்டு ஒரு வாயில் அது சாப்பிட முடியாதோ அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே பார்வதி வராங்க. விஜயா சாப்பாடு அப்படி ஒரு சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. மட்டன் குழம்பு தான், ஆனால் ரொம்ப பிரமாண்டமாக வச்சுருக்கா மீனா, என்னமோ மாதிரி இருக்குது, அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் திங்க முடியல, நான் வந்து தலைக்கட்டு போட்டு உட்காந்துருக்கேன், நீ வந்து தின்னுட்டு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சரி விஜயா போயிட்டு வரேன், ஒரு டிஃபனில் வேறு குழம்பு தந்திருக்கா, நைட்டு இதை இன்பமாக சாப்பிட போகிறேன். சரி உனக்கு தான் அனுபவிக்க கொடுத்து வைக்கல, உனக்கு புனலில் வந்து நைட்டு வந்து கூழ் ஊற்றி விடுவாவா, குடிச்சு என்னத்தையும் பொழைச்சிக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போ உனக்கும் இருக்குது, எனக்கு உடம்புக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் உன்னை வீடு தேடி வச்சு செய்தவனே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காங்க. இங்கே போகும்போதே பார்வதி சிரிச்சிட்டு போகிறாங்க. என்ன ஆட்டம் ஆடினேன், கடைசியில் நீ வந்து சீன் போட்ட சீனு உனக்கே ஆப்பாயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி கறி குழம்பு சூப்பராக இருந்துச்சுல அப்படிங்கிறாங்க. மனோஜ் எதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, சூப்பராக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. முடியறதுக்குள்ளே நான் ஒரு டிஃபன் எடுத்துக்கொண்டு நம்ம ரூமில் வச்சுட்டுமா, ஏன்னா நம்ம வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலாமா இதையும் இன்னொரு வாட்டி அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படி இருக்கீங்க, அந்த முத்து ஏற்கனவே உங்களை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கான், இதில் வந்து நீங்கள் இவ்வளோ சீப்பாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி அவன் என்னத்தையும் பேச போகிறான், மட்டன்ல ரோகிணி அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் சாப்பாடுறாம தானா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் நேராக போய் இந்த டிஃபனில் குழம்பு வச்சு கொடு, நான் இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. சட்டிலே தான் இருக்கும், குழம்புலாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட முத்து சொல்கிறாரு, வச்சு கொடு மீனா, வச்சு கொடு, சாப்பாடு தானே அவனுக்கு முக்கியம். ஏன்னா அவனுக்கு ஒரு கடை இருக்குது, அதில் அவனுக்கு 4 ஸ்டாஃப் இருக்காங்க, அங்கே வேலை பார்க்கான்னு ஒரு நினப்பு கிடையாது, இங்கே கிடக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு நினப்பு வருது, ஆகா கடையை திறந்து வச்சுருக்கோமே, ஸ்டாஃப் பூரா கடையில் இருக்காங்க, வியாபாரம் ஆச்சா அவளையும் தெரியல, நம்ம இங்கே கிடக்கமே அப்படின்னு சொல்லிட்டு கறி டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு மீனா அப்படி நேராக ஒரு சுருதியையும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. உடனே ரோகிணி இந்த கறி டிஃபன் வீட்டில் இருக்கட்டும், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ நீங்கள் கடையை க்ளோஸ் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி ஸ்டாஃப்லாம் அங்கே தான் இருக்காங்க, கடையை திறந்து வச்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. கடையில் போய் பார்க்குறாங்க, இது வியாபாரம் எதுவும் ஆச்சா அப்படிங்கிறாங்க. சார் 2 பேர் வந்தாங்க, ஓனர் இல்லை, பில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம் அப்படிங்கிறாங்க. அம்மா இப்படி அனுப்பிவிடுங்க, வியாபாரம் சூப்பராக வரும், உங்களை நம்பி தான் அங்கங்கே கடை வாங்கி வச்சுருக்கேன், நான் எப்படி தான் கட்ட போகிறேன்னு தெரியல அப்படி இப்படின்னுட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகுது, வட்டியே அவரால் கட்ட முடியல. இங்கே சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு மனோஜால் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றும் கடை வரப்போகுது, லாபம் வரப்போகுது, அவன் வட்டி தராட்டும் நமக்கு நல்லது தான், நம்ம தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே 3 மாதத்தில் வட்டியும் அசலும் தரலைன்னா நம்ம வந்து கடையை நடத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் 3 மாதம் ஆயிடுது. மனோஜால் வட்டியும் கட்ட முடியல, அசலும் கட்ட முடியல. ஏற்கனவே கடையில் ஓட்டமே இல்லை, ஓட்டமும் சம்பளம் கொடுக்கறதுக்கே, ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கவே சரியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சிட்டி வக்கீலோட வராரு, வந்துட்டு இந்த மாதிரி 3 மாதம் நீங்கள் வட்டி தரல அப்படிங்கிறாங்க. ஆமாம் வட்டி தரல, நான் தந்துடுறேன் இந்த மாதம் அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு வேலை இல்லை, 3 மாதம் வட்டி தரல அப்படின்னு சொன்னால், அசலும் வட்டியும் தரல அப்படின்னு சொன்னால், அந்த கடையை நடத்த சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அந்த அக்ரிமெண்ட்டை படிங்க அப்படிங்கிறாங்க. அக்ரிமெண்ட் எப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் படித்தவன் தானே, 4 டிகிரி படித்தேன், 5 டிகிரி படித்தேன்னு சொல்லி வீட்டு முன்னாடி டிகிரி மட்டும் போட்டால் அதை படித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. படித்து பார்க்குறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறாரு, அக்ரிமெண்ட்டை
ஒப்பந்த சட்டத்தை மீறக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு வச்சுட்டேன், இது ஏன் கையெழுத்து இல்லை அப்படிங்க. உங்கள் கையெழுத்து இல்லையா? சாட்சி அந்த வித்தியா புள்ள போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியாவை கொண்டு அடிக்கிறாங்க. வித்தியா நீ வந்து மனோஜ் பணம் வாங்கினது நீ கையெழுத்து போட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பணம் வாங்கலன்னு சொல்கிறாரு, இப்போ நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறீங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அடிக்காங்க. ரோகிணி அந்த சிட்டிக்கு வந்து பணம் வாங்கினா கொடுக்க மாட்டேயோ, நீனும் உன் புருஷனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன், நீயும் கோர்ட்டுக்கு இழுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிக்கு ஃபோன் அடிக்காங்க. சிட்டி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில தான் அவங்க வீட்டுக்கார் வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தான் வாங்கினார். ஏன்னா அப்போ பேசும்போது கரெக்டாக பேசினார், இப்போ ஒரு மாதிரி பேசுவார். 3 மாதத்தில் தரலை அப்படின்னு சொன்னால் கடையை எடுத்து நான் நடத்துவேன், என்னைக்கு வட்டி முதலுமா தரையில அன்றைக்கி தான் வந்து கடையை விடுவேன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ஆனால் அவங்க வீட்டுக்காரர் அதை படித்து பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல, அவர் வந்து கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மனோஜ் புண்டிகா, மனோஜ் என்ன மனோஜ் சிட்டி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் அவசரத்தில் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடலை, ஆனால் வந்து 3 மாதத்தில் நான் வந்து வட்டியும் அசலும் கொடுக்கலன்னா கடை அவங்களுக்குன்னு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சரி வராது, நீ நேராக போலீஸுக்கு போயிரு, சிட்டிகிட்ட வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே கல்லால் சிட்டி உட்காந்துருக்காரு. உடனே போலீஸ் வந்து கேட்குறாங்க, என்ன சிட்டி இப்போ இந்த வாரம் நடக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. சார் நான் சட்டப்படி அக்ரிமெண்ட் போட்டு தான் இது பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன், அக்ரிமெண்ட்டை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. போலீஸ் அக்ரிமெண்ட்டை பார்க்குறாங்க. உடனே மனோஜ் சார் அவர் சொல்வது தான் கரெக்டு, அக்ரிமெண்ட்டை மீறியிருக்காங்க, நான் இப்படி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் அவங்கள ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கும், கடையை விட்டு வெளியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் வெளியே கிளம்ப, இது ஏன் கடை, நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் வச்சுருக்கேன், ஆனால் போனாங்கிறாங்க. அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க, கடை அவருக்கு, கடையை வந்து அவர் தான் நடத்துவார், சட்டம் அப்படி தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு கடை வேணும்னா நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சிவில் ப்ராசஸ், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதனால் உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் எங்கே போவியோ போ, குறிப்பாக உன் தம்பிகிட்ட சொல்லிடு அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, உன் தம்பி வந்து ஏதாவது என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிவிட்டு உன் தம்பிக்கு நான் வாட்ஸ்அப்பே பண்ணிட்டேன், ஏன்னா என்கிட்ட நம்பர் கிடையாது, சத்யாட்ட வாங்கி நான் இதே பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சத்யா நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. சத்யாவே என்கிட்ட தான் வேலை பார்க்கான் அப்படிங்கிறாங்க. சத்யா அவன்கிட்ட தான் வேலை பார்க்கானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இது பண்ணிட்டாங்களா, இவனுக்கும் முத்துக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியே பேசுகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க டீல் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போகிற, டே முத்து பிளான் பண்ணி என் கடையை வந்து சிட்டியை வச்சு வாங்கிட்டேடா அப்படி வாங்கிட்டியடா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. சிட்டிட்டு நான் வந்து உன் நகை கொடுக்குறதுக்கு 5 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கினேன், அந்த வட்டிக்கு பதிலாக வந்து கடை எடுத்துக்கான்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட வச்சுருக்கேன், அவன் அக்ரிமெண்ட் போட்டு 3 மாதத்துல எனக்கு வட்டியும் அசலும் தரலன்னா நான் கடையை எடுத்துகிட்டு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிறாங்க. டே முட்டாள், ஏடா வடிகட்டின முட்டாள், முட்டாப்பையில் 3 மாதத்தில் கொடுக்கலன்னா கடையை தரேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தது நீ, அக்ரிமெண்ட்டை படிச்சிருக்கணும். என்ன படிக்கலை, இந்த வீட்லேயே நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், தொழில் பண்ண தான் வைக்கேன்னு சொன்னேன், இப்போ கடையும் போச்சு, இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும், நீ தான் அவன்கிட்ட வாங்கி தரணும், அவன் உனக்கு தான் வந்து பயப்படுவான் அப்படிங்கிறாங்க. எனக்கு இது வேலை கிடையாது சரியா, உனக்கும் அவனுக்கும் வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீ சிவிலில் பாரு, இதுக்கு நான் வர்றது மாதிரி ஆள் இல்லை. நீ வந்து நகை எடுத்து எனக்கு தெரிஞ்சுது, நீனும் அம்மா தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் எடுத்தேன்னு சொல்லி என்னை வெளுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. ஆனால் நான் அதையே வந்து ஆதாரத்தை தான் திரட்டிக்கிட்டு இருந்தேன் தவிர்த்து கோவப்படலை, பழைய முத்தா நான் செயல்பட விரும்பலை சரிதானா. அதனால் வந்து நான் என்ன சொல்லுறேன், நீ கோர்ட்டில் போய் கேஸு போடு, கேஸு போட்டு உடனே ஜெயிச்சா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே நேராக ஒரு வக்கீல் போய் பார்க்குறாரு, ரோகிணி அவங்க போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது வக்கீல் சொல்கிறாங்க, கோர்ட்டில் கேஸு போடலாம், ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது, வைக்க முடியாது, அக்ரிமெண்ட் உங்களுக்கு நீ மீறிட்டீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு வக்கீல் போய் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ரைட்டு போட்டுடலாம் வாங்க, ஒரு 50,000 பணம் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பணமே இல்லை. இந்த சூழ்நிலையில் விஜயாட்ட வராங்க, ஏம்மா இந்த மாதிரி கடை போயிருச்சுமா, எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிற. டேய் உன்னால் மண்டை உடஞ்சி தலைக்கட்டு போட்டு இப்போ தான் சரியாக இருக்குது, நீ இப்போ ஏன்ட்டு வந்து பணத்தை கட்டிட்டுருக்க, என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன தங்க நகையாவது கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது தங்கம் பண்ணோன்னா 2 மோதிரத்தை கலத்தி கொடுக்காங்க, அதை கொண்டு அடவு வச்சு வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க. வக்கீல்கிட்ட கொடுத்தோடனே கோர்ட்டில் கேஸை போடுறாங்க. கேஸுக்கு வாய்தாக்கு சிட்டி வராரு, சிட்டி சிரிச்சுக்கிட்டே வராரு. சிட்டி வக்கீல் சொல்கிறாரு, சிட்டி நீங்கள் தோக்க மாட்டீங்க எந்த விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிட்டியை ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சோடனே கடையை வந்து நிரந்தரமாக அவர் தான் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. இதை பார்த்த மனோஜுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், இதுக்கு மேலே நம்ம அப்பீலுக்கு போனாலும் நம்மகிட்ட காசு இல்லை, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. தெரில ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் மனோஜ், எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றுத்துக்காக ஆகிட்டீங்க, இன்னுமும் பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி பந்தா பண்ணிட்டு அலையாதாங்க, ஏதாவது ஒரு வேலையை தேடுங்க, ஏன்னா ஒரு வேலையை தேடுங்க, அதிலேருந்து படிப்படியாக முன்னேறி போங்க, வேறு வழியே கிடையாது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதுக்கு லாயக்கே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து இது பண்ணதுக்கு இதே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சவங்க யாருனாலும் அதை படித்து பார்த்து தான் கையெழுத்தே போடுவாங்க. நான் 4 டிகிரி படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்கேன், இந்த வீட்டிலே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி படம் போட்டுலாம் தான் மிச்சம், ஒன்றுக்குமே இதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் மாமாட்ட ஃபோனில் பேசுகிறேன், ஏதாவது பேசி பணம் கிடைக்குமான்னு பாரு, சிட்டிகிட்ட கொடுத்து எப்படியாவது செட்டில்மெண்ட் பண்ணி நம்ம கடையை வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க.
உடனே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி இப்படி இருக்க, நீனும் சொந்த பார்லர் வச்சுருக்கல, ஒன்றும் பார்லர் வச்சு நீ லோன் போட்டு தரலாம் இல்லையா, உன் பார்லர் வருமானத்தை நீ என்ன தான் செய்த சொல்லு, வீட்டுக்கு நீ வெறும் 5000 மட்டும் தான் அம்மாவுக்கு கொடுக்க, மீதி செலவு எல்லாமே வந்து நானும் வீட்டில் ஷேர் பண்ணுதேன், இப்போ நீ ஒன்றுமே தராமல் வந்து என் புருஷனுக்கு என்ன சப்போர்ட் நீ பண்ணுத வைக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் இது கூட எங்கள் அப்பாட்ட வாங்கி தந்த பணம் தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி எல்லார்ட்டையும் ஏமாற்ற மாதிரி என்ன ஏமாற்றாத, இந்த பணம் வந்து எங்கள் அப்பா பணம், நான் தான் வந்து எங்கள் அப்பா பணத்தை வந்து உங்கள் அப்பா அனுப்புனார் உங்கள் மாமா மூலமான்னு சொல்லிட்டு நான் ஏமாற்றிட்டு இருக்கேன், எந்த பணமும் நீ எனக்கு தரல வைக்கலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் என் பார்லரை வேலை பார்த்து தான் உனக்கு வந்து நீ நிறுவனம் அடைச்சேன் அப்படிங்கிறேன்னா, பார்லர் வேலை பார்த்து அடைச்சியா உழைக்கிறதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் பார்லருக்கு மாதிரி வந்து லாபம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம் ரோகிணி, சரியா 2 பேரும் ஒன்று பண்ணலாம், உன் பார்லரை விற்றுட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நம்ம நேராக வந்து மலேசியா போயிடுவோம். மலேசியாவில் எப்படி உனக்கு சொந்த வீடு இருக்கும், அந்த வீட்டில் போய் இருப்போம், அங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் தற்சமயத்துக்கு. உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வரட்டும், வந்த கொஞ்ச நாளில் வந்து சொத்து எல்லாமே ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டு நம்ம இங்கே இந்தியாவுக்கு வரதா இருந்தாலும் வருவோம், இல்லையா மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, அதுக்கு பார்லர் எனக்கு சொந்தமாக இருக்கணும், அதுபோக மலேசியாவில் எனக்கு ஒரு அப்பா இருக்கணும், அந்த அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கணும், அந்த அப்பா ஜெயிலில் வேறு இருக்கணும், இவ்வளோ ப்ராசஸ் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் அதெல்லாம் 2வது, முதல்ல ஒரு வேலை தேடுங்க வைங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் வந்து படிப்படியெல்லாம் என்னால் முன்னேற முடியாது, சூரியவம்சம் படத்தில் மாதிரி ஒரே பாட்டில் முன்னேறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இதை மாதிரி தான் மனோஜ் திடீர்னு அந்த ஜீவா வந்தாங்க, வந்தோடனே அந்த பணத்தை நெருக்கடி பண்ணி உனக்கு வாங்கி தந்தேன், ஆனால் அதையும் உன்னால் பயன்படுத்த தெரியல, எதையுமே பயன்படுத்த தெரியல, இப்படி இருக்க நிலைமையில் வந்து நீ தான் வந்து அப்பா பணத்தை ஏமாற்றினேன் வச்சேன்னு சொல்லிட்டு முத்துக்கு வச்சிச்சோ அதுவும் பெரிய பிரச்சனையாயிரும், அதனால் நான் சொல்லுதேன் கேளு, வெளியே தெரியாமல் சீனை போடாமல் நீ என்ன செய்ய, ஏதாவது ஒரு வேலையை தேடினா மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நான் எந்த வேலைக்கு நம்ம போகிறதில்ல, தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டேன், எனக்குன்னு கீழே 4 பேரை வேலைக்கு வச்சு நான் ஓனராக இருந்துட்டேன், இனிமேல் வந்து இருந்தால் ஒன்றும் ஓனராக இருப்பேன் இந்த ஃபர்னிச்சர் கடைக்கோ இல்லை ஏதாவது தொழிலுக்கோ, சரியா, இல்லையா நான் வந்து உங்கள் அப்பா சொத்தை நான் மெயின்டைன் பண்ணுவேன், மற்றபடி நான் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதோட ஒரு சூப்பர் வேலை இருக்குது மனோஜ், அதை செய்யுங்க, நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேலை ரோகிணி அப்படிங்கிறாங்க. தெருவா பிச்சைடுறா சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க, நீ போகிற போக பார்த்தா உங்களோட ஏன்டா வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணுற, இன்னும் பாரு மனோஜ் நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உன்னை விட்டு போயிடுவேன், அன்னைக்கு வந்து என்னோடய அருமை அன்னைக்கு தான் உனக்கு தெரியும், நம்ம கிடைச்ச வாழ்க்கையை வம்பாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நீ நினைப்ப, என் வாழ்க்கை வம்பா போக போயிடலாம் உடனே கல்யாணம் முடித்தேன் அப்படிங்கிறாங்க. இது வாழ்க்கை கூட வம்பா போச்சா, ஆகா நம்மளே வளருதுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுதேன், நீ வந்து என்ன 2வது பொண்ணாக முயற்சி பண்ணுற, நீனும் 2வது மாப்பிள்ளை ஆயிடாத அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட சொல்லுதாங்க, மன்னிச்சிடு ரோகிணி, ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன், சரியா, உங்கள் அப்பா எப்போ வெளியே வராருன்னு கேளு, நம்ம அதுக்கப்புறமா போய் பார்ப்போம், உங்கள் மாமாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்படிங்கிறாங்க. கொண்டா அந்த நம்பர் கூட என் செல்லையாவது போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆகா எந்த நம்பர் கொடுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுடைய சுவிட்ச் ஆஃப் ஆன நம்பரை கொடுக்குறாங்க. இங்கே வந்து அடித்து பார்க்குறாங்க சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடுத்தப்புறம் துருக்காலில் பார்க்குறாங்க வித்யான்னு உள்ளது. என்ன வித்யான்னு உள்ளது அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா பேர் கூட வித்யா தான், அதனால் எங்கள் அப்பா அப்படி தான் வந்து அதில் வச்சுருக்காங்க செல்லில் நேம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அவங்க அம்மா பேர் வித்யா தானா, அதனால தான் நான் வித்யாட்ட ரொம்ப டியராக இருக்கியா அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன், இல்லைன்னா சாதாரண ஒரு ஆள் கிட்ட எப்படி நீ டியராக இருப்பேன், சரி இந்த வித்யா பார்த்த பார்வை தானே இப்படி லாக் பண்ணி விட்டேன் அந்த சிட்டிகிட்ட கொடுத்து, வித்யா கூடலாம் நீ பழக்கத்தை வச்சுக்கிடாத அப்படிங்கிறாங்க. உடனே சரி மனோஜ் இன்னிலேருந்து நான் பேசலை அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அந்த பேங்கில் 4 லட்ச ரூபா எடுத்தியா வித்யா பேரில் அதை கட்டிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆகா பேங்க் விஷயத்தை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எப்போயும் கட்டியாச்சு மனோஜ் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே கட்டியாச்சு, சரி வா காரில் போவோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் பேசாமல் இந்த காரை கொடுத்துட்டானே, இந்த சின்ன செலவு வச்சு அந்த எப்படியாவது சிட்டிகிட்ட பாதி கொடுத்து பாதி பரவதாரன்னு சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் என்ன ரோகிணி சரின்ட்டு காரோட நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி இந்த கார் எடுத்துக்கோ, பாதி பணம் தந்ததாக கழிச்சிட்டு என் கடையை தந்துரு, வேறு வழி தெரியல எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாரு. இங்கே பாரு முத்து எனக்கு வேண்டாதவன் தான், ஆனால் வந்து உன்கிட்ட தந்தது என் தொழில், 5 லட்ச ரூபா தந்தேன், நீ வட்டியும் தரல ஒன்றும் தரல, 3 மாதத்தில் தரலன்னா நான் அக்ரிமெண்ட்டை மீன் எடுத்துட்டேன், கோர்ட்லேயும் கேஸை போட்டால் கேஸையும் ஜெயிச்சாச்சு, இன்னும் வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காத, இப்படி ஓவராக பேசினோன்னா என்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் போய் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இங்கே கேமரா ஓடிக்கிட்டு இருக்குது, புருஷன் முன்னாடி இங்கே இருந்துகிட்டு இருக்கீங்க, போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியை கண்ணை காமிக்கிறாங்க, நீ என்கிட்ட ஃபோனில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வெளியே போய் ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வேணும் வட்டி பணத்தை எப்போ தர போகிற, அசலை எப்போ தர போகிற அப்படிங்கிறாங்க. தாரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்று விசாரிச்சு பார்த்தா வந்து தெரியுது, நீ பக்கா தில்லாலங்கடி, அதனால் சரி வராது, என் பணம் வந்திருக்கணும், இல்லைனா அந்த காரை கொண்டு என்னை விட்டுட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நீ பணம் தர தேவையில்லை, ஏன்னா
ஆனால் நீ வந்து என்னை ஏமாற்றணும் அப்படின்னு உன் புருஷன் மாதிரி நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அடுத்தாப்புல வந்து உன் பார்லரையும் நான் எழுதி வாங்குறது மாதிரி இருக்கும், உன் புருஷன்காரையும் 2யும் வாங்குறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, அந்த பார்லர் நம்ம சொந்தமே இல்லை, பார்லர் வச்சுருக்கோன்னு சொல்லி தான் கடன் வாங்கினோம், அது போக வந்துட்டு இந்த காரு தான் மனோஜ் பேரில் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லையே நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பணம் கொடுக்கலனாலும் இந்த சிட்டி வந்து அங்கே போய் இருப்பான் பார்லரில். பார்லர் நான் ஓனர் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சால் ஓனருக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும், ஓனர் இல்லாமல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை எப்படியாவது இந்த சிட்டிக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போய் அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த வீட்டை பேசாமல் விற்றுருவோம்மா அப்படிங்கிறாங்க. எதுக்குடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமா அப்படிங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற. அம்மா இவ்வளோ பிரச்சனை இருக்குமா, தச்சமேதுக்கு இது விற்றுருவோம்மா, ஏதாவது ஒரு ஆள் இருந்தால் பாருமா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீடை கேட்டுக்கிட்டே இருக்காங்கடி, கொடுக்கணும் அவங்ககிட்ட கொடுத்துருவான், நான் கம்மியான ரேட்டு தான் தருவாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோமா தருவாங்கன்னு கேட்குறாங்க. இந்த வீடு இன்றைக்கி மதிப்பு ஒரு 15 லட்ச ரூபா இருக்கும், ஆனால் அவங்க வந்து 10 லட்ச ரூபா தான் தராங்க அப்படிங்கிறாங்க. சூழ்நிலை ரோகிணி சொல்கிறாங்க, சரிம்மா கொடுத்துரு, பேசாமல் கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், 5 லட்ச ரூபா குறைச்சி எப்படி கொடுக்க முடியும், நான் அந்த ஒரு வீடு தான் இருக்கேன், நான் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேனே அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு அவசரமாக தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த வீடு என் வீட்டை ஒட்டியிருக்கு, என் வீடை கொஞ்சம் பெருசாக எடுக்கலான்னு சொல்லி தான் கேட்டேன், அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ தரேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் இதுக்கு ஓனர், நான் தரேன், ஆனால் எனக்கு 15 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. 15 லட்ச ரூபானா தான் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து எடுத்து வாங்கிடுவேன், 10 லட்ச ரூபானா நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேணா ஒரு 12 லட்ச ரூபா தாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கிறாங்க. 12 லட்ச ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இப்போ அட்வான்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே வேணுமா அப்படிங்கிற. அம்மா வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு சிட்டி கடனை கொண்டு கொடுத்து கடையை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நேராக மனோஜ்கிட்ட கொண்டு கொடுக்காங்க. இதை சிட்டிகிட்ட கொண்டு கொடுத்து கடையை வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறார். சிட்டி உன்ட்ட 5 லட்ச ரூபா தான் உனக்கு பிடி, வட்டியும் பிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து பழைய கணக்கு, இப்போ வந்து கோட்டை எனக்கு ஆர்டர்னு போட்டார், என்ன இனிமேல் கடை என் கடை தூர பேர், இந்த 5 லட்ச ரூபாயில் வந்து உன் பொண்டாட்டி தர வேண்டியது 2 லட்ச ரூபா எடுத்துட்டேன், மீதி பணத்தை கொண்டு உன் பொண்டாட்டி கொடு அப்படிங்கிறாங்க. என்ன என் பொண்டாட்டி 2 லட்ச ரூபா மட்டும் வாங்கியிருக்காளா அப்படிங்கிறாங்க. அதை உன் பொண்டாட்டி போய்கள் 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே நீ ரொம்ப ஏமாத்துற, நான் போலீஸ் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. எப்பா ஒன்றையும் அதை அக்ரிமெண்ட் வச்சு தான் ஜெயிச்சேன், இந்த அக்ரிமெண்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி வாங்கின கடனுக்குள்ள அக்ரிமெண்ட்டை காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப இறண்டுறாங்க. என்னப்பா இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிக்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி வேணும்னு சொன்னியா அதான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ரோகிணி என்ன வேலை பார்த்து வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. உன்னை என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டிகிட்ட நீ கடை வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திருதுன்னு முடிக்காங்க. முத்தும் பார்த்துடுறாங்க. என்ன சிட்டிகிட்ட கடை வாங்கியிருக்கியா, அதான் சிட்டி வாசலில் சிட்டி கடை ஆஃபீஸ் வாசல்லே நின்றுட்டு இருக்கியா, வட்டி கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ரோகிணியால் எந்த பதிலும் சொல்ல முடியல. உடனே மீனா கேட்குறாங்க, சொல்லுங்கள் ரோகிணி, இந்த வீட்டில் எதாவது நடந்துச்சுன்னா அது இதுன்னு பேசுவீங்க, இல்லை உங்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லுவீங்க, இப்படி நீங்கள் பொதுவாக ஹாலில் பேசும்போது கேட்க தானே செய்வோம், சிட்டிக்கு இந்த வீட்டுக்கும் ஆகாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவன்கிட்ட ஏன் கடை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, சிட்டிக்கு இந்த வீட்டுக்கும் ஏன் ஆகாது, உங்கள் புருஷனுக்கு வந்து ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்போ என் புருஷன் இந்த வீட்டில் ஒரு ஆளாக நீங்கள் நினைக்கலையா அப்படிங்கிறாங்க. நாங்கள் அவரை ஒரு ஆளாகவே நினைக்கல, இந்த வீட்டில் ஒரு ஆளாக நினைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனாங்க பாரு, அவங்க அகம் பண்ணனால தான் இப்படி இருக்காங்க, நாங்கள் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவன் அந்த கடையை நடத்த தெரியாமல் விட்டான். இந்த பிள்ளை சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் பில்டப் பண்ணிவிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு கிடக்கு. 2 பேருமே பக்கா ஃப்ராடு. இவங்க வந்து அடுத்தவங்களை குறைச்சி மதிப்பிட்டு கிடக்காங்க. நம்ம யார் என்னன்னு கடவுளுக்கு தெரியும், நம்ம கூட வாழ்கிற மனுஷ ஜனங்களுக்கு தெரியும். நீ விடுமினா, இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. கவலைப்படலைங்க, இப்படி அவங்க அசால்ட்டாக பேசுகிறாங்களே, அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் கேட்குறாரு, என்ன பார்லர் இவளுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், இது கூட தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்கியா கூட, இந்த பார்லர் அவ்வளோ பார்லர் கிடையாது, அந்த பார்லர் வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, பக்கத்தில் பார்லரில் வேலை பார்க்க அந்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட கேள்வி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பார்த்து ரோகிணி சொல்கிற, ரோகிணி முத்து சொல்லுறது உண்மையா அப்படிங்கிறாங்க. மனோஜ், முத்துக்கும் நம்மளுக்கும் பிடிக்காது, எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் நம்பல ரோகிணி, நீ கடை வச்சுருக்க போய் தான் நான் திருநாங்க போயிட்டுருக்க, வேலை பார்க்குறவங்க யாராவது நினச்ச நேரத்துக்கு லீவ் எதுவும் போட முடியுமா, வைக்க முடியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் இன்னுமாடா நம்புகிறேன், முதல்ல போய் அந்த கடையில் ஓனர் யாருன்னு போய் விசாரிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. அப்படியே மனோஜ் சொல்கிறாரு, விசாரித்து உனக்கே நான் வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறேன்டா அப்படிங்கிறாங்க முத்துட்ட. சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.